பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய அரசர்கள் யார் என்றால் உலகத்திலே பரட்டை தலையாக இருப்பார்கள், தூசி படிந்தவர்களாக இருப்பார்கள். பெரும் பெரும் செல்வந்தர்களுடைய வீட்டுக்கு சென்றால் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. பெரும் பெரும் வீட்டிலே அவர்கள் சம்பந்தம் செய்ய நினைத்தால் அவருக்கு பெண் கொடுக்கப்பட மாட்டாது. இப்படிப்பட்ட ஏழையான மக்கள் இவர்களிடத்திலே நியாயத்தோடும் தர்மத்தோடும் நடந்து கொள்ள மாட்டார்கள். இவர்களுடைய தேவைகளும் இவர்களுடைய ஆசைகளும் எண்ணங்களும் உள்ளத்திலே இருக்கும். அதே நிலையிலே இவர்கள் மௌத்தாகி விடுவார்கள். எல்லாம் அவங்களுடைய உள்ளத்திலேயே இருக்கும். இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் கியாமத்துடைய நாளிலே எழுப்பப்படுகின்ற போது அல்லாஹ் இவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரகாசத்தை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொன்னால், முழு உலகத்திற்கும் அந்த பிரகாசம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டாலும் கூட அது முழு உலகத்திற்கும் போதுமானதாக இருக்கும். அந்த பிரகாசத்தை அல்லாஹ் இவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுப்பான். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கவிதைகளிலே சொல்லுவார்கள், எத்தனையோ மக்கள் உலகத்திலே இழிவாகவும் கேவலமாகவும் நினைக்கப்படுகிறார்கள். ஆனால் நாளை மறுமையிலே அவர்கள் அரியாசனங்களிலே அமர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு கிரீடங்கள் அணிவிக்கப்படும், ஆட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்படும், அவர்களுக்கு கண்ணியங்களும் கௌரவங்களும் கொடுக்கப்படும், தோட்டம் துறவுகள் கொடுக்கப்படும், ஆறுகள் கொடுக்கப்படும், நேமத்துகளும் ராகத்துகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா கூறினான், எனக்கு பிரியமான வலி, எனக்கு பிரியமான இறை நேசர் யாரென்றால் அவர் மூமினாக இருப்பார். அவரிடத்திலே செல்வம் கம்மியாக இருக்கும், மக்களிடத்திலே அறிமுகம் அவருக்கு கம்மியாக இருக்கும், தொழுகையாளியாக இருப்பார், வணக்கசாலியாக இருப்பார், எனக்கு வழிபட்டவராக இருப்பார், ரகசியத்திலும் பரகசியத்திலும் எனக்கு வழிபட்டவராக இருப்பார். மக்களுக்கு மத்தியிலே கண்ணியமோ கம்பீரமோ அவருக்கு இருக்காது. அவரை பார்த்து மக்கள் விரல் நீட்டி பேசினால் அவர் பொறுத்து கொண்டு போய்விடுவார். இவர் அல்லாஹ்வுடைய நேசர் அப்படின்னு சொல்லி இப்படி நபி அவங்க சொன்னாங்க. சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கைகளை உதறிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட இந்த மனிதர்களுக்கு மௌத்து சீக்கிரம் வந்துவிடும். இவர்கள் மௌத்தாகிவிட்டால் இவர்களுடைய சொத்துக்கள் மிக கம்மியாகவே இருக்கும். இவர்களுக்காக அழுகக்கூடியவர்கள் கம்மியாகவே இருப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான அடியார்கள் அவர்கள் ஏழைகள் தான். அவர்கள் தங்களுடைய தீனை, தங்களுடைய மார்க்கத்தை அந்த ஏழ்மையிலேயும் பாதுகாப்பார்கள். தன்னுடைய மார்க்கம் பலகீனமாகின்ற போது பயம் ஏற்பட்டால் உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பி விடுவார்கள். இப்படிப்பட்ட அந்த ஏழைகள் கியாமத்துடைய நாளிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஹஜ்ரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா கேட்பான் தன்னுடைய அடியார்களிடத்திலே, என்ன நான் உனக்கு இந்த நேமத்தை அருட்கொடையை கொடுக்கவில்லையா? என்ன நான் உனக்கு அதை கொடுக்கவில்லையா? என்ன நான் உன்னுடைய உடலை மறைக்கவில்லையா? என்ன நான் உனக்கு இதை தரவில்லையா, அதை தரவில்லையா? மக்களுக்கு மத்தியிலே நான் கண்ணியத்தை கொடுக்கவில்லையா? இப்படி அல்லாஹ் ஏராளமான கேள்வியை கேட்பான். அல்லாஹ் தஆலா யாருக்கு கேள்வியை கம்மியாக கேட்கிறானோ அதுதான் நல்லது. கேள்வியை எல்லாம் கேட்க ஆரம்பித்தா முடிஞ்சு போச்சு. மக்கள் நம்முடைய பெருமைகளை பேசுவதினாலே என்ன பிரயோஜனம்? மக்கள் நம்மை இழிவாக பேசுவதினாலே தான் என்ன கெட்டு போயிட போகிறது. அல்லாஹ் தஆலா இடத்திலே மிகவும் பிரியமானவர் யார் என்றால், மக்களிடத்திலே யார் போற்றப்படவில்லையோ அவர்கள்தான் அல்லாஹ் தஆலா இடத்திலே பிரியமானவர்கள், அல்லாஹ் கிட்ட அந்தஸ்து மிகுந்தவர்கள். இப்னு முஹைரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துஆ செய்யும் போது சொல்லுவார்களாம், அல்லாவே எனக்கு பிரபல்யத்தை கொடுத்து விடாதே அப்படி சொல்லி துஆ செய்வார். கலீல் இப்னு அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய துஆவிலே சொல்லுவார்களாம், அல்லாவே உன்னுடைய பார்வையிலே என்னை உயர்வானவனாக ஆக்கு, என்னுடைய பார்வையிலே என்னை இழிவானவனாக கேவலமானவனாக ஆக்கு.
மக்களுடைய பார்வையிலே என்னை நடுநிலை உள்ளவனாக ஆக்கு அப்படின்னு சொல்லி இப்படி துவா செய்வாங்களாம். பிரபல்யம் அப்படிங்கிறது இருக்கிறது, அது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இந்த கிதாபில் பிரபல்யத்தை பற்றி தனியாக போட்டு அதிலேயே பல விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒரு ஹதீஸும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு மனிதன் தீயவனாக போவதற்கு, ஒரு மனிதன் கெட்டவனாக போவதற்கு ஒரே ஒரு விஷயமே போதுமானது. அவன் தீனுடைய விஷயத்திலேயோ துனியாவுடைய விஷயத்திலேயோ தன்னை பற்றி எல்லாரும் பேசணும், தான் ஒரு பிரபல்யமாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறானோ அவன் தீயவன் என்பதற்கு இந்த ஒரு அடையாளமே போதுமானது. மக்கள் அவனை பார்த்து எல்லாரும் பேசணும், எல்லாரும் விரல் நீட்டி பேசணும், சைகை செய்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறான் அப்படின்னா அவன் தீயவன் என்பதற்கு இதுவே போதுமானது. யார் ரொம்ப சீக்கிரமாக பிரபல்யத்துக்கு வந்து விடுகிறார்களோ அவர்கள் அழிந்து போய் விடுகிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ் யாரை காப்பாற்றினானோ அவங்கள தவிர சர்றன்னு பிரபல்யமாவாங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அழிஞ்சு போயிடுவாங்க, இருந்த இடமே தெரியாது. அப்படி ஒரு பேச்சை எல்லாம் மக்கள் மறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரபல்யம் எந்த பிரயோஜனத்துக்கும் இல்லை. அல்லாஹ் தாலா இருக்கிறானே, உங்களுடைய உருவங்களை அல்லாஹ் பார்ப்பது இல்லை. அல்லாஹ் இருக்கிறானே, உள்ளங்களையும் அமல்களையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளம், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், உருவத்தை பார்ப்பதில்லை. உங்களுடைய அமல்களை பார்க்கிறான், உருவத்தை அல்லாஹ் பார்ப்பது இல்லை. அதற்கு ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இதே அறிவிப்பை முர்சலான முறையில் அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை மக்களிடத்தில் ஒரு வாட்டி பேசும்போது ஒருத்தர் கேட்டாராம், நீங்களும் தாங்க உங்களையும் பார்த்து தான் விரல் நீட்டி பிரபல்யமாக பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒருத்தர். அவர் சொன்னாராம், விரல் நீட்டி பேசப்படுவது அப்படின்னு சொன்னால் என்னன்னா, அதாவது தீனுடைய விஷயத்தில் புதுமையை உருவாக்கி விடுவது. அவர் அது பண்ணுறார் இது பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பிதாத்துகளை உருவாக்குவது. இந்த பிதாத்து இருக்கிறதே, இது குல்லு பிதாத்தின் தலாலா, ஒவ்வொரு பிதாத்தும் இருக்கிறதே அது வழிகேடாக இருக்கிறது. குல்லு தலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடும் நரகத்திலே தான் கொண்டு போய் விடும். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். அதே மாதிரி துனியாவுடைய விஷயத்தில், துனியாவில் பாவங்கள் செய்து கொண்டு பிரபல்யமாவது ரொம்ப பெரிய, இன்னைக்கு எல்லாம் தான் இந்த டிக்டாக்கு பலா முசீபத்து எல்லாம் என்னன்னு சொல்கிறது. பிரபல்யத்தை விரும்புகிறார்கள், நிறைய லைக்ஸ் வரணும், நிறையா வியூவர்ஸ் வரணும். இதெல்லாம் என்ன, நாளைக்கு மறுமையிலே இவர்களுக்கெல்லாம் பயங்கரமான வேதனைகள் உண்டு. பிரபல்யத்தை விரும்பக்கூடியது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இல்லா மாஷா அல்லாஹ் காப்பாற்றினாதான் உண்டு. அதில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், பிரபல்யத்தை நீங்கள் விரும்பாதீங்க, தன்னைத்தானே பெருசாக நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள், தன்னை பற்றி மக்கள் பேச வேண்டும் என்பதாக நினைக்காதீர்கள். கல்வி இருக்கிறதே அது ரொம்ப சீக்கிரமாக பிரபல்யத்தை கொடுக்கும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க, கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் அந்த கல்வியை மறைத்து வையுங்கள், சலாமத்தாக இருப்பீர்கள். மக்கள் நல்லவர்களை பார்த்தீங்கன்னா அவர்களை மகிழ்ச்சியாக வையுங்கள், தீயவர்களை வெறுத்திடுங்கள் அப்படின்னு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. கல்வியை மறைத்திடுங்கள் அப்படின்னு சொன்னால் கல்வியை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை. சும்மா நாச்சுக்கு எப்போ பார்த்தாலும் தனக்கு மட்டும்தான் தெரியும், அடுத்தவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, எல்லாமே முட்டாளுங்கிற மாதிரியெல்லாம் தன்னைத்தானே பெருசாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு மோசமான ஒரு செயல். அல்லாஹ் கிட்ட இப்படிப்பட்ட மனிதர்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பும் கிடையாது. ஷைத்தான்கிட்ட இல்லாத கல்வியா? ஷைத்தான் மலக்குகளுக்கெல்லாம் ஆசிரியனாக இருந்தவன் ஷைத்தானா போயிட்டானே. அதனால் ஒரு முறை இருக்கிறது. அதுதான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அதஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, யார் பிரபல்யத்தை விரும்புகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசராக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நேசன் அப்படின்னு சொன்னால் பிரபல்யத்தை விரும்பக்கூடாது முதல்ல. அதில் அய்யூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், யார் அல்லாஹ்
யார் யார் வந்து அல்லாஹ்வுக்கு நேசனாக இருப்பானோ, யார் அல்லாஹ்வுக்கு நண்பனாக இருப்பானோ அவர்கள் மக்களுக்கு மத்தியில் தன்னுடைய அந்தஸ்தை வெளிப்படுத்த மாட்டார்கள். தனக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்குது அப்படின்னு மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்த மாட்டார்கள். சாதிகிக்கே ஜிந்தகி குசாரை, சாதாரணமான வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படின்னு அதில் தய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். நிறைய உபதேசங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.